வெல்கம் டு மகா பிரிவா _இண்டூஸ் குக்கிங் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து உப்படை வெள்ளடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காரடியா நோம்பு ஸ்பெஷல் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி நான் ஊற வச்சுட்டுருக்கேன். இது வந்து காராமணி லைட்டாக சூடு பண்ணி ஒரு கப்பு ஊற வச்சுட்டுருக்கேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய சேனல் இண்டூஸ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரிசியை வந்து 2 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவை அரைச்சிட்டோம். ஸோ ஒரு கப் வந்து வெள்ளை அடைக்கி, ஒரு கப் வந்து உப்பு அடைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தெரியுதா? ஸோ இது வறுத்துன்ட்டு இந்த கோலம் போடுற பதத்துக்கு வறுத்துக்கணும், கொஞ்சம் சவப்பாக வறுத்துக்கணும். வெள்ளை அடைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கப்பு மெஷர்மெண்ட் எடுத்துட்டுருக்கேன் நான். ஸோ போட்டிருக்கேன், வானிலையில் போட்டிருக்கேன். ஸோ இது வறுத்துட்டு எப்படி வறுக்கிறதுன்னு காமிக்கிறேன் நான். நல்லா கொஞ்சம் வெள்ளை அடைக்கு வந்து கொஞ்சம் சிவப்பாக வறுத்துக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்துக்கணும், நல்லா சிவக்காக வறுத்துக்கணும். ஸோ இப்போ ஒரு கப்பு நான் அளந்துட்டுருக்கேன், இந்த டம்ளரில் அளந்துட்டுருக்கேன் நான். பாருங்க, இந்த டம்ளரில் அளந்துட்டுருக்கேன். ஸோ ஒரு கப் அரிசி மாவுக்கு எந்த கப் அளக்குறீங்களோ அதில் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப்பு வெல்லம், 2.5 கப் தண்ணி. திருப்பி சொல்கிறேன், எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அந்த டம்ளரில் ஒரு கப்பு அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு, வெள்ளை அடைக்கி ஒரு கப்பு வெல்லம், 2.5 கப்பு தண்ணி. ஸோ இது நல்லா வறுத்துட்டு நான் காமிக்கிறேன். இந்த கோலம் போட வரணும், அந்த மாதிரி நான் காமிக்கிறேன். இப்படின்ட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் நல்லா வறுவட்டும், கொஞ்சம் கலர் மாறணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் வெள்ளை அடை. ஸோ கலர் மாறிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கோலம் போட வரணும். பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நல்லா ஆற விட்டுக்கலாம், அதை மாவை நல்லா ஆறட்டும். பாருங்கள், இந்த ஒரு டம்ளர் தெரியுதா? இந்த ஒரு டம்ளர் வந்து மாவுக்கு ஒரு டம்ளர் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன், தலை தட்டி எடுத்துட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டுருக்கேன் நான். கொஞ்சம் கரையட்டும், அதில் மண் இதில் இருந்ததுன்னா ஃபில்டர் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு டம்ளர் நான் வந்து வெல்லம் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணி வச்சுட்டுருக்கேன் நான். ஸோ இதில் விட்றேன், நான் வானிலையில் விட்றேன், இன்னும் அடுப்பு ஆன் பண்ணலை. அதுக்கப்புறம் இது 1.5 டம்ளர் தண்ணி. ஸோ டோட்டலாக வந்து 2.5 டம்ளர். ஸோ இப்போ தான் அடுப்பு ஆன் பண்ணுறேன். ஸோ ஒரு கப்பு அரிசி மாவு, ஒரு கப்பு வெல்லம், 2.5 கப்பு தண்ணி. ஸோ கொதிக்கட்டும். பாருங்கள், லைட்டாக பபுள் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைமில் பாருங்கள், தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். காராமணி வேக வச்சுட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஏலக்காய்,
நெய் ஒரு 2 டீஸ்பூன் நெய். கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், வறுத்த மாவு கரெக்டாக ஒரு டம்ளர் இருக்குது. இந்த டம்ளரால் மெஷர்மெண்ட் சொல்லின்னு இருக்கேன். திருப்பி பாருங்கள். ஸோ நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் கரெக்டாக ஒரு டம்ளர் வறுத்து வச்சுருந்த மாவு நல்லா சுருண்டி வரும். இந்த அளவுக்கு கலரி அதுங்க கொட்டாமல் வரணும். அதுதான் பதம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு டம்ளர் வெல்லம், ஒரு டம்ளர் அரிசி மாவு, வறுத்து வச்சுருந்த அரிசி மாவு, 2 டம்ளர் தண்ணி. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டுருக்கேன். பாருங்கள், தெரியுதா? பாருங்கள், ஒட்டவே இல்லை. ஸோ அதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் அடையாக தட்டிக்கலாம். பாருங்க, ஸோ கைக்கு ஒட்டாமல் வரணும். அதுதான் கணக்கு. பாருங்கள், கைக்கு ஒட்டவே இல்லை. பாருங்கள். ஸோ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடையாக தட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ உப்பு அடக்கி பண்ணலாம். கரெக்டாக ஒரு டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். இதே மெஷர்மெண்ட்டு ஒரு டம்ளர். ஸோ அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். சிம்மில் வச்சுட்டுருக்கேன். ஜஸ்ட்டு சூடானால் போகிறோம். ரொம்ப எல்லாம் இந்த வெள்ளை அடை மாதிரி வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் பெருசு ஃப்ளேம் கொஞ்சமாக மீடியம் சைஸ் பண்ணிக்கிங்கோ. ஜஸ்ட்டு சூடான போகிறோம். ஸோ இதுக்கும் ஒரே ரேஷியோ தான். ஒரு கப்பு அரிசி மாவுக்கு 2.5 கப்பு தண்ணி. ஸோ எந்த மெஷர்மெண்ட் அளக்குறீங்களோ சேம். திருப்பி சொல்கிறேன். ஒரு கப்பு மாவுக்கு 2.5 கப்பு தண்ணி. இந்த மாதிரி மாவு நல்லா ஆறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நெய் பாருங்கள், நெய் தடவை வச்சுட்டுருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போகிறோம். அதுக்கு மேலே அவசியம் இல்லை. பாருங்கள், தெரியுதா? கொஞ்சம் கைக்கு நெய் தடவிட்டு இந்த மாதிரி
ஸோ கரெக்டாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போகிறோம். வெந்த அப்புறம் நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் இட்லி ஸ்டீமரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகலாம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். வெள்ளை இப்போ தான் வச்சுருக்கேன். இப்போ உப்படைக்கு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ உப்படை பண்ண போகிறோம். ஸோ இது மாவு பாருங்கள், கரெக்டாக ஒரு டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி. பாருங்கள், அது தேவையான பொருட்கள் பாருங்கள். காராமணி வேக வச்சது, தேங்காய் பாருங்கள், கடுகு உளுத்தம்பருப்பு, இஞ்சி பச்சை மிளகாய், உப்பு, பெருங்காயம் போட போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பாருங்கள், நல்லா செவந்துடுச்சு. பாருங்கள், நல்லா செவந்துடுச்சு. இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பச்சை மிளகாய், இந்த காராமணி வேக வச்ச காராமணி பாருங்கள். நான் வந்து ஒரு 2.5 டம்ளர் வந்து கரெக்டாக அளந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 டம்ளர் அளந்து வச்சுக்கோங்க. இந்த வாண்டையை விடுங்க. உப்பு, கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் பெருங்காயம், தேங்காய். ஸோ நல்லா கொதிக்கட்டும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மாவு அதில் விடணும். அடுப்பு சிம்மில் பண்ணிக்கோங்க. நல்லா வாண்டிக்கு ஒட்டாமல் வர்றது தான் பதம். கரெக்டாக 2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் மாவு, அரிசி மாவு. வாண்டிக்கு ஒட்டாமல் வரும். பாருங்க, இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். தெரியுதா? கொஞ்சம் வேகட்டும். அதில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் வாண்டிக்கு. அதுக்கு தான் காமிச்சிருக்கேன் நான். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது அது நல்லா ஆறட்டும். அது ஆறின பிறகு நம்ம வந்து திருப்பி இட்லி ஸ்டீமரில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு அதுக்கப்புறம் அடையாக தட்ட வேண்டியது தான். ஸோ அது ஆறட்டும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஆறி இருக்குது. இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப் பண்ணிவிட்டு அதே மாதிரி இட்லி தட்டில் பாருங்கள் நான் காமிக்கிற பாருங்கள். ரவுண்டாக தட்டி இந்த மாதிரி வச்சு இட்லி ஸ்டீமரில் வைக்க வேண்டியதுதான். பாருங்க, உப்படையை வச்சாச்சு. மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். உடனே பாருங்கள், வெள்ளை அடையும் அந்த பக்கம் முடிச்சாச்சு. ஸோ 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே எடுக்க வேண்டாம்.
ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆறின பிறகு எடுத்தால் போகிறோம். காமிக்கிறேன் நான். ஒரு 10 இது வந்து உப்படை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். ஸோ பாருங்கள், வெள்ளை அடை ரெடி. எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வந்துருப்பாருங்க. கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணால் கரெக்டாக வரும். இது உப்படை. ஸோ கார்டியா நோன்பு வெள்ளடை உப்படை ரெடி. ஸோ என்னோடய சேனல் மகாபெரிவா _97 சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், வெள்ளடை உப்படை ரெடி. ஸோ என்னோடய சேனல் மகாபெரிவா _97 இந்துஸ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தேங்க்யூ.